இவரு நடந்தான் மாசு, நின்னா கிளாஸ், பார்த்தா தெரி, மொத்தத்துல ஒரு அதிரடியான தோற்றத்தை கொண்டதுதான் ராஜபாளையம் நாய்கள். ராஜபாளையம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இந்த நாய்கள் தான். அதுலயும் இந்த நாட்டு இன நாய்களுக்கு தனித்துவமான பல சிறப்பம்சங்கள் இருக்கு. மொத்தத்துல ஒரு ஹீரோ கணக்கா இருக்கிற இந்த ராஜபாளையம் நாய்களுடைய சிறப்பம்சங்கள் பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். ஐந்தறிவு ஜீவன்கள் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலயும் நாய் வளர்க்கிறவங்கள இந்த நாட்டு நாய் விரும்பிகளுடைய முதல் சாய்ஸா ராஜபாளையம் இன நாய்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதோடைய சிறப்பு பத்தி நாய் பண்ணை நடத்திட்டு வர செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அளவுல 7 வகையில மட்டும்தான் இந்த நாட்டு இன நாய்கள் இருக்காமா, அதுல 4 தமிழகத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஊரு பேர்ல அழைக்கப்படுற இந்த ராஜபாளையம் நாய் இனம் ஆசியாலேயே ஒரே நேரத்துல குட்டி போடுற 5 வகைகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாய்க்கு ராஜபாளையம் அப்படின்ற பேர் வரதுக்கு முக்கிய காரணமே விஜயநகர பேரரசு ஆட்சியில பாளையக்காரர்களால ஆந்திரா, கர்நாடகா இந்த பகுதிகளில் இந்த நாய் கொண்டு வரப்பட்டது. அப்போ அது சரியா பராமரிக்காததால இந்த வகை இனம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல மிஞ்சி இருக்கிறதா இந்த ராஜபாளையத்துல மட்டும் எஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்றது. அதனாலதான் இந்த நாய்களுக்கு ஊர் பெயர்லயே பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பீரமான தோற்றத்தோட அதோடைய காது மடல்கள் மடங்கியும், உறுதியான கால்களோட, நெஞ்சு பகுதி சற்று ஏறியும், வயிறு பகுதி சற்று இறங்கியும், உடல் முழுக்க அந்த பால் வெள்ளை நிறத்துல, முக்கியமா மூக்கு, கால் பாதம், இதோடைய அடிவயிற்றுல இளம் சிவப்பு நிறத்திலையும் பாக்குறதுக்கு தனி அழகாவும் மிடுக்காவும் காணப்படுறதுதான் இந்த ராஜபாளையம் நாய்கள். பொதுவா ராஜபாளையம் நாய்கள் பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் தள்ளி நின்று அதோடைய அழகை கவனிக்கிறது உண்டு இல்ல. அதுலயும் தன்னை வளர்க்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே விசுவாசமா இது நடந்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எளிதான கட்டளைகளுக்கு அடிபணிஞ்சு அதோடைய தனி சிறப்பை வெளிப்படுத்துமாமா. இது ஒரு வேட்டை நாய் வகையா இருந்தாலுமே அந்த நாய்களை காட்டிலுமே இந்த ராஜபாளையம் நாய்கள் அதோடைய எலும்புகள் கொஞ்சம் வலுவாதான் இருக்குமாமா. வீட்டு காவலுக்கு இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா நாய்கள் வளர்க்கறதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெளிநாட்டின நாய்களை போல அந்த பராமரிப்புக்கு அதிகமான செலவெல்லாம் இதுக்கு கிடையாது. நம்மளுடைய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றது போல இந்த நாய் அதோடைய இயல்பை மாத்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதோடைய அருமை தெரிஞ்சவங்க எல்லா இடத்துல இருந்தும் வந்து ராஜபாளையம் இன நாய்களை நிறைய வளர்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியா இந்த மாதிரியான ராஜபாளையம் இன நாய்களை பாதுகாக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல ஆர்வலர்களும் கோரிக்கை வச்சதா சொல்லப்படுது. இப்போ இந்த ராஜபாளையம் நாய்களை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படின்றத மறக்காம நம்ம பிஹைண்ட் நோட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு நாய் விரும்பியா இருந்தா எந்த நாயை வளர்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்றதையும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க.